கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு புதிய காலை வேளை, அதிகாலை வேளையை தந்து ஆண்டவர் சமூகத்திலே நம்மை சுகபலத்தோடு ஆண்டவர் கூடி வர வைத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியிருந்த உள்ளத்தோடு அவரை தொழுது கொள்ள கடவோம். பாருங்கள், நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருநாமத்தில் உள்ளது. ஆமேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தாமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே முடிசூட்டி கிருபையாய் ஆண்டவரே நாட்களை தந்து அதிசயமாய் எங்களை நடத்துகிற உம்முடைய அன்பை நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்துகிற எங்கள் ஆண்டவருடைய அன்பை நினைத்து பார்க்கிறோம். நன்றியிருந்த உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை பிரியமாக ஏற்றுக்கொள்ளும். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக இந்த ஆராதனையில் ஆண்டவரே தங்களை இணைத்துக் கொள்கிற பிள்ளைகள், செவிமடுக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளும். குறைகளெல்லாம் பொறுத்து கொள்ளும், குற்றங்களை எல்லாம் மன்னியும். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே, ஆமேன். 131வது பாடல். விசுவாசி காதில் பட இயேசு என்ற நாமம், விருப்பாயவர் செவியில் தொனியினிப்பாய் பாசம், விருப்பாயவர் இனிப்பாகுது ஆம். ஆத்துமாவே
சங்கீதம் 16. கடவுளே, என்னை காப்பாற்றும், உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்தேன். பூமியில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்கள் சிரேஷ்டமானவர்கள், அவர்களே என் மனமகிழ்ச்சி என்று சொன்னேன். கர்த்தர் என் சுதந்திர பாகம், என் பாத்திரத்தின் பங்கு, என் பாகத்தை தேவரீர் பாதுகாக்கிறீர். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சம் நன்னம்பிக்கையில் தங்கும். ஜீவ வழி சேர்ந்து சொல்லுவோம். ஜீவ வழியை எனக்கு தெரியப்படுத்துவீர். உமது சன்னிதானத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே ஆமேன். சபை அமர்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 39 வசனங்கள். ரோமர் 8, 31 முதல் 39 வசனங்கள் வரை. ரோமர் அதிகாரம் 8 வசனங்கள் 31 முதல் 39 முடிய. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசம், மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்பதே. அன்பானவர்களே, முதல் வேதபாகம் வாசித்து முடிந்தது. இரண்டாவது வேதபாகமாக மார்க் காஸ்பல் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34. 25 முதல் 34. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். இவள் அநேக வைத்தியர்களால் பல பாடுபட்டு தனக்குண்டானவைகள் எல்லாம் செலவழித்து சற்றாயிலும் குணமடையாமல் வியாதி அதிகரிக்க பெற்றவள். இவள் இயேசுவை பற்றி சங்கதிகளை கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் குணமடைவேன் என்று சொல்லிக்கொண்டு ஜனக்கூட்டத்திலே அவருக்கு பின்னாக வந்து அவர் வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதரப்பெருக்கு நின்று போயிற்று. தன் பாடு நீங்கி சுகமடைந்ததை அவள் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடம் இருந்து வல்லமை வெளிப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்தில் திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அதை கேட்ட அவருடைய சீஷர், திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கையில் நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்து கொண்டு இருந்தார். அந்த ஸ்திரீயோ தனக்கு சம்பவித்ததை அறிந்து பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது, சமாதானத்தோடு போய் உன் பாடு நீங்கி சுகமாயிரு என்றார் என்பதே.
வசனத்தை வாசித்து கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமேரிடத்தில் பிறந்து பொந்துவின் பிரார்த்தனையில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மறுத்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவலிருந்து உயிர் தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது வரத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன் என்பதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தவக்காலம் 40 நாட்களும் கடவுளோடு நெருங்கி இருக்கின்ற ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு விசுவாசிகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சபை ஒழுங்கு பண்ணின 40 நாள் தவக்காலம். அன்பானவர்களே, நேற்று ஒரு வீட்டுக்கு சென்றபோது அந்த சகோதரர் என்னிடத்தில் பேசினார். ஐயா, கிம்ஸுக்கு போகிறோம், இந்த மூக்கு பகுதியில் ஒரு மாதிரி சதை மாதிரி எலும்பு இப்படி வளர்ந்துருக்கு, அது சதையா எலும்பா அப்படின்னு கேட்கும்போது அது சரியாக புரிய முடியல. ஐயா, 40 வயசுலேயே எங்களை சொன்னாங்க ஆப்ரேட் பண்ணிடுங்கன்னு. ஆனால் இப்போ படுக்க முடியல, படுத்தா மூச்சு திணறல் வருது, உட்கார்ந்து இருந்தால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அப்போது ட்ரிவாண்ட்ரம் கிம்ஸ்ன்னு சொன்னோன்னே எங்கேயான்னு கேட்டேன். இல்லை, ட்ரிவாண்ட்ரம் போகிறேன் அப்படின்னு. என்ன ட்ரிவாண்ட்ரத்துக்கு போகிறீங்க? நம்ம டிஸ்ட்ரிக்டே சிட்டி ஆஃப் டாக்டர்ஸ், தடுக்கி விழுந்த ஆஸ்பத்திரி, நிறைய மருத்துவமனை இருக்கே, ஏன் அங்கே போகிறீங்க அப்படின்னாரு. இல்லையா, நாங்கள் அங்கே தான் ட்ரீட்மெண்ட்டு. இன்னொரு உண்மையை சொல்கிறேன். எங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் உண்டு, நல்ல மெத்த மேற்படிப்பெல்லாம் படித்தவர். அவர் ஒரு தடவை ஒரு மருந்து எழுதினார். ஐசைட்டில் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட மருந்து கேட்டு மருந்து எழுதினார். அப்புறம் கிம்ஸுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்தேன். இதை எழுதுனது டாக்டர் தானா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. இதை சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு என்று அப்படி தூக்கி வாரி போட்டது அவர் சொன்னது. இதுதான் இன்னைக்கு உள்ள மருத்துவ உலகம். உயிரோடு விளையாடுகிற காரியமாக்கும் மருத்துவர் என்று சொன்னால், தாதிமார்கள் என்று சொன்னால் உயிரை காக்கும் பணி செய்கிறவர்கள், உன்னதமான கடவுளுடைய பணி செய்கிறவர்கள். நம்பி அவர்களை இடத்திலே நாம் சிகிச்சைக்கு போகிறோம். ஒரு ஊசி மாறினாலும், ஒரு மாத்திரை மாறினாலும் எவ்வளவு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னார். அது உண்மையிலே ஒரு டெஸ்டிமனி மாதிரி தான். எந்த கடையில் போய் மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடும் போதும் கவனமாக இருக்கணும். நீங்கள் கவனமாக இருக்கணும். கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு. கடந்த வாரம் செய்தியில் கேட்டீங்கள, கடவுள் பார்த்துக்குவார். கடவுளை பரீட்சை பார்க்கக்கூடாது. நம்ம கவனமாக இருக்கணும். 12 வருடங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ தனக்குண்டான எல்லாத்தையும் கொடுத்து மருத்துவ செலவெல்லாம் பார்த்து, அப்படிதானமா, மருத்துவ செலவெல்லாம் பார்த்து முடிச்சு ஒரு விதத்திலும் அவளுக்கு படிமாத போதுமா, சற்றாகிலும் குணமடையாமல் அதிக செலவெல்லாம் பண்ணியாச்சு, சற்றாகிலும் குணமடையாமல், ஏமா குறையாம இருந்தா பரவாயில்ல, கடைசி என்ன முடியுது, அதிகமாயிருக்கு. மருத்துவ பண்டம் பார்த்தாச்சு, செலவெல்லாம் பண்ணியாச்சு, இருக்கிறதெல்லாம் கொடுத்தாச்சு. ஆனா குணமடையாட்டியும் பரவாயில்ல, அந்த நிலைமையில் அதே ஸ்டேஜில் இருந்தா பரவாயில்ல, அதிலும் அதிகமாய் நோய் அதிகரிக்க பெற்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற ஒரு பெண்மணி. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, எத்தனை, 12 வருஷம். இந்த சூழ்நிலையில் அவங்க சமூக சூழலை பாருங்க.
எத்தனை சட்டம் இருக்கு? மொத்த சட்டம் 618 சட்டம். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது வகையறுத்து பார்த்தா இத்தனை சட்டம் இருக்கு. இந்த சமூகத்தில் வாழ முடியுமான்னு யோசித்து பாருங்க. தொட்டால் தீட்டு, அவ யாரையும் தொட்டாலும் தீட்டு, அவளை யாரும் தொட்டாலும் தீட்டு. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். அவள் 618 சட்டம், எல்லாராலும் வெறுக்கப்படுகிறாள். உடல்நல குறைபாடு, குடும்பத்திலும் சமூகத்திலும் தவிர்க்கப்பட்ட ஒரு பெண்மணி. யோசித்து பாருங்களேன், மனநிலை யோசித்து பாருங்க. யூத நம்பிக்கை வேற. எல்லாரும் நம்மளை வெறுத்தாச்சு, கோயிலில் வந்தாது இல்லையா, தெய்வமே கலங்கி நின்னா மாதிரி வேதனையே கடவுள்கிட்ட சொல்லலாம். கடவுள் சமூகத்திலே நமக்கு இடம் இல்லைன்னா பாருங்க. லேவியராமும் 15:25 எல்லாமே இதே மேட்டர் தான். அதில் 31 வசனம், லேவியராமும் 15:31. கடவுள் சமூகத்தில் கூட அவளுக்கு ஆ 15:25 படிமா, அதே வசனம். போதுமா? ஒரு அது கான்டெக்ஸ்ட் புரியறதுக்காக தான். அது எதை சொல்லப்படுதுன்னா, ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலத்தில் விலகி இருக்கணும். அது பெருக்கா இருந்துச்சுன்னா அவ எங்கேயும் போக கூடாது, அவ தீட்டு. ஈவன் சர்ச், ஈவன் கோயிலுக்கும் அவ போக கூடாது. அது அவளுக்கு மரணத்தை வருவிக்கும். அது பரிசுத்த ஸ்தலம், தீட்டு உண்டாக்க கூடாது. பரிசுத்த சன்னிதானத்திலே அந்த பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும் என்று அங்க லேவியராமத்தில் சட்டம் இருக்கு. எங்கயா போவா அந்த பெண்மணி? எங்க போவா? யோசிச்சு பாருங்க. அது ஒரு பெண் இல்லையா? அப்போ அங்க யூத கலாச்சாரத்தில் பெண்ணுக்கு பொதுவெளியிலே எந்த விதமான பேச்சுரிமையும் கிடையாது. அவங்க வரக்கூடாது, அவ இருக்க வேண்டிய இடம். பிரியமானவர்களே, அந்த நெருக்கடியான சூழ்நிலை, கோயிலுக்கும் போக முடியாது. ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், ஆண்டவரே எல்லாரும் கைவிட்டாச்சு, எல்லா மருத்துவர் கைவிட்டாச்சு, நீர் தான் ஆதாரம், கோயில போய் முறையிடுவதற்கும் வழி இல்லை. நம்மள சில பேர் யார் கைவிட்டாலும் என்ன, என் ஆண்டவர் இருக்காரு சொல்லி கோயில வந்தாது அவர்கிட்ட மனசை கொட்டி ஒரு ஆறுதலை பெற்று அவருடைய ஆதரவை பெற்று இன்னும் வாழ்ற மக்கள் இருக்காங்க. சாட்சியை ஆச்சரியமா நடத்துறாருயா அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆனா இந்த பெண்மணிக்கு அந்த வாய்ப்பும் அந்த ஆப்ஷன் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த பெண்மணி ஆன்மீக வாழ்விலும் அவளுக்கு தடை, சமூக வாழ்விலும் அவளுக்கு தடை, பொருளாதார வாழ்விலும் எல்லாவற்றையும் விற்று எல்லாவற்றையும் கொடுத்து வியாதி அதிக பெற்றவள். பொருளாதார நிலையிலும் அவளுக்கு தடை, உடல் ரீதியாகவும் அவளுக்கு தடை, மன ரீதியாகவும் அவளுக்கு தடை. பிரியமானவர்களே, எப்படியாவது இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார், எப்படியாவது அவரை தொட்டு விடணும். இதுதான் நமக்கு ஃபைனல் சான்ஸ். எப்படியாவது அவரை தொட்டு விட வேண்டும், அவர் வஸ்திரத்தையாவது தொட்டு விட வேண்டும். எப்படி நம்பிக்கை பாருங்க அந்த பெண்மணிக்கு, வஸ்திரத்தையாவது தொட்டு விட வேண்டும் என்று அவர் இயேசுவின் அருகில் வந்து, அங்க பாத்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இவள் இயேசுவை பற்றி சங்கதியெல்லாம் கேள்விப்பட்டு 27ஆம் வசனம், நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் குணமடைவேன் என்று சொல்லிக்கொண்டு ஜனக்கூட்டத்தில் அவருக்கு பின்னாக வந்து அவர் வஸ்திரத்தை தொட்டாள். பிரியமானவர்களே, அவர் வஸ்திரத்தில் எந்த இடத்தை தொட்டா தெரியுமா? கவனிக்கணும். அதை ஒரு சிந்தனையாளர்கள் விளக்குகிறார்கள். இந்த அங்கிக்கு கீழே ஒரு குஞ்சம் மாதிரி அங்கே யூத மக்கள் இதில் ஒரு தொங்கும். அந்த அங்கிக்கு கீழே கால் பகுதி எங்கேயும் தொடல. கால் பகுதியை தொடணும்னா நீங்க நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, சரியான கூட்டம். ஆண்டவரே இவ்வளவு கூட்டம் நெருங்குது, யார் தொட்டான்னு என்கிட்ட கேட்கிறீரு அப்படின்னு கேட்டான்ல. அப்ப எவ்வளவு கூட்டம்! கரசனேத், தெக்கபோலி,
அந்த நாடுகளெல்லாம் கடந்து வரும்போது வர்ற வழியில் ஒரு ஜபாலய தலைவன் கூப்பிடுறான் அவர் வீட்டுக்கு. இன்பிட்வீன் கேப்பில் தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்படி தானம்மா? இவர் வீட்டில் கூப்பிடுறாரு தான் பிள்ளைக்கு சோமில்லைன்னு. இங்கே பார்த்தா ஜன கூட்டம். அந்த இடத்துல அந்த காலுக்கு இடையில குஞ்சத்தை அப்படியே அதை வஸ்திரத்தை அப்படி தொடுக. கால் பகுதினா பக்கத்தில் உள்ளவங்கலாம் மிதிச்சாங்கன்னா என்னத்துக்கு ஆகும் இல்லையா? கால் பகுதியில் சாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ கரூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் எத்தனையோ ஒரு தலைவர் கூட்டத்தில் எத்தனை மக்கள் மிதியடிபட்டு செத்து போனாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய துயரம் பாருங்க. இங்கே தடுமாறி காலில் அடிபட்டு சாகிறதுக்கும் அவளுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் அவள் விசுவாசம் தைரியமா கடவுளை தொட்டா. நீங்கள் ஜெபத்தில் அல்லது ப்ரேயரில் அல்லது நான் சர்வீஸ் நடத்தும்போது சொன்ன ஒரு வார்த்தை கவனிச்சிருப்பாங்க. உள்ளான ஒரு ஆர்வத்தோடு வர்ற பிள்ளைகள் கவனிப்பாங்க. ஆண்டவரே, ஆலயத்திற்கு வர்றோம், உம்மால் தொடப்பட்ட ஒரு அனுபவம் எங்களுக்கு வேணும். ஜெபத்திலாவது முதல் வார்த்தையை கேட்கும் போதாவது, ஆண்டவரே உம்மை குறித்து பாடும் போதாவது உம்மால் தொடப்பட்ட ஒரு அனுபவம் வேணும். அது போதும் எங்களுக்கு அப்படின்னு கடவுள் சமூகத்தில் ஒரு விண்ணப்பம் வைப்பேன். உங்க போதகர். பிரியமானவர்களே, கடவுள் நம்மை தொட்டாலும் சரி, நாம் கடவுளை தொட்டாலும் சரி, அது உன்னதமான அனுபவம். அந்த அனுபவமே வேற, விளக்க வார்த்தையில விளக்க முடியாது. ஆண்டவரை அவள் தொட்டாள், அவர் வஸ்திரத்தை தொட்டாள். கோயிலுக்கு வந்தா ஆண்டவரை திரும்பி பார்க்க வைக்கணும். மற்றவரை திரும்பி பார்க்க வைக்கிறது இல்லை, அவனை திரும்பி பார்க்க வைக்கிறது இல்லை, கடவுளை திரும்பி பார்க்க வைக்கணுங்க. அவ விசுவாசத்தை பாருங்க. தொட்டால் ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி நம்ம தொடரும்? பாஸ்டர் சொல்லுங்க, எப்படி நம்ம ஆண்டவரை தொட முடியும்? உங்க த்ரூ லிசனிங் த வேர்ட் ஆஃப் காட், த்ரூ யுவர் ப்ரேயர், ஃபாஸ்டிங் எக்ஸெட்ரா, திருவிருந்து எடுக்கும்போது, ராபோஜனத்தை பங்கு எடுக்கும்போது, எல்லா நிலையிலும் கடவுளை தொடர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அவளுடைய விசுவாசம் ஆண்டவரை தொட வைத்தது, ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமையை வெளிப்பட வைத்தது. அந்த வல்லமை வெளிப்பட்டது நிமித்தமாக ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார். அப்படிதானம்மா? ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்து என்ன கேள்வி கேட்கிறார்? என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது யார்? எல்லாருக்கும் ஜனக்கூட்டம் வருது, நிறைய பேர் வர்றீங்க ஆராதனையில் எல்லாரும் கூடுறோம், திரளான ஜனங்கள். ஆனால் என்னை தொட்டது யாருங்கிறாரு பார்த்தீங்க. திரும்பி பார்த்து கேட்கிறாரு பாருங்க. see this kind of experience நமக்கு வேணும். அப்படிப்பட்ட அணுகுமுறை நமக்கு வேணும். ஆண்டவர் திரும்பி பார்த்து தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை உணர்ந்து அவள் யார் என்று கேட்கிறார். ஆண்டவருக்கு தெரியாத விஷயம் இல்லைங்க. தொடும்போதே தெரியும், இவ தான் தொட்டா, ஏய் மற்றவர் தான் தொடான் அப்படின்னு கடவுளுக்கு தெரியும். நமக்கு தெரியாம இருக்கும், ஆண்டவர் தெரியும். எல்லாரையும் அறிந்தவர். ஆனால் அவள் சாட்சியாக அந்த இடத்துல சொல்ல வேண்டும். அவள் ஆண்டவருடைய அற்புதத்தை உணர்ந்து, அவள் உதிரப்போக்கு எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியாத அந்த உதிரப்போக்கு ஆண்டவர் தொட்ட வல்லமை நிமித்தமாக சுகம் பெற்றதை ஆண்டவர் மற்றவருக்கு முன்னால் சாட்சி சொல்ல ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம கடவுள் செய்கிற நன்மைகளை சொல்லவே மாட்டோம். கஷ்டங்களை சொன்னால் ஒரு அடிஷ்னல் சீட்டு கொடுங்க, அவ்வளோ எழுதிட்டியாம்மா, ஆமாம் இன்னும் எழுதணும், நிறைய இருக்குது சார், அதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் கடவுள் நமக்கு செஞ்ச நன்மைகளை சொல்லவே மாட்டோம். எவ்வளவு ஆச்சரியமாக நடத்துகிறார், அதிசயமாக நடத்திட்டு வர்றாரு. அந்த நன்மைகளை இந்த உபவாச கூட்டம் நடத்தும்போது சாட்சி சொல்ல வாங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப வெக்கம், ரொம்ப வெக்கம். சொல்லுகா, பயந்து நடுங்கி ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு அந்த இடத்துல சொல்லுகிறா. சொல்லுமா, சொல்லு, கடவுள் உனக்கு செஞ்ச நன்மைகளை சொல்லு, பக்கத்தில் உள்ளவன்ட்ட பேசுறவன்ட்ட நண்பன்ட்ட சொல்லு. எதை சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? எதை பேசக்கூடாதோ அதெல்லாம் பத்தி பேசுவோம், அப்படிதானம்மா? எதை பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுவோம். பேச வேண்டியதை பேச மாட்டோம். ஆண்டவரை குறித்து பேசுங்க, அவர் செய்கிற அற்புதத்தை குறித்து, அனுபவத்தை குறித்து பேசுங்க. அடுத்தவனை குறித்து என்னத்துக்கு பேசுறோம்? இயேசு
தொட்டது யார் அப்படிங்கிறார். திரும்பி பார்க்க வைத்து விட்டாள். ஆண்டவரே திரும்பி பார்க்க வைத்தாள். பிரியமானவர்களே, என்ன உன்னதமான செயல்! ஆண்டவரை திரும்பி பார்க்க வைத்தாள். ஆண்டவர் முன்னாடி நடுங்கி வந்து அவள் சொல்லுகிறாள். கடைசி கடவுள் சொல்லும்போது 34ஆம் வசனம் படிமா சத்தமா. அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியதுமா, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது. முதல் பாட்டு என்ன பாடணும்? விசுவாசியின் காதில் பட இயேசு என்ன நாமம், இல்லையா? அந்த நாமத்தை அவ தெரிஞ்சு புரிஞ்சு கேள்விப்பட்டு, திஸ் இஸ் அ டைம், இதுதான் நேரம், தொட்டா இது தவிர வழி இல்லை அப்படின்னு போய் தொட்டா விடுதலை. எப்படி? அவளுக்கு ஆன்மீக விடுதலை, சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை, உடல் ரீதியாக மன ரீதியாக அவள் ஆரோக்கியம் பெற்றாள். இந்த தவ காலத்திலே ஆண்டவரை தொடுங்கள். உங்கள் மனதும் உங்கள் சரீரமும் உங்கள் எல்லா நிலைகளிலும் ஒரு புதிய அனுபவத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும். சும்மா கோயிலுக்கு வர்றோம் போறோம் இல்லை, அந்த பார்வை, அந்த நம்பிக்கை. ஏம்மா, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது, அந்த பெரிய பாக்கியம். பிரியமானவர்களே, நீ சும்மா இல்லை. ஆண்டவரை அவன் ஜெபாலய தலைவன் கூப்பிட்டான்ல, 22ஆம் வசனம் பாருமா, அவன் எப்படி கூப்பிடுறான்னு பாருங்க அவரை. பாதத்திலே விழுந்து, போதுமா, அவர் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே. அவன் ஜெபாலய தலைவன்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரை போட்டு தள்ளுறதுக்கு கூட்டம் போடுறவனுங்க எல்லாம். ஆண்டவரை 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபாலய தலைவர்கள்லாம் கூடி இயேசுவை எப்படி காலி பண்ணலான்னு சொல்லி திட்டம் போடுகிறவங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் அவருடைய வல்லமையை உணர்ந்து, என் பிள்ளையை குணப்படுத்த உண்மை தவிர ஆள் இல்லை ஆண்டவரே, விசுவாசத்தோடு பார்க்குறேன், காலில் விழுந்தான். காலில் விழுந்தவரை கை தூக்கி விடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். லாசர் வீட்டில் அவ காலில் விழுந்தா, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வரோம். இங்கே ஜெபாலய தலைவன் அதான், ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வரணும், காலில் விழுகிறான், கை தூக்கி விடுகிறார் கடவுள். நீங்கள் இந்த 40 நாளும் தவக்காலத்திலே கடவுளை புரிஞ்சிக்கங்க. நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை, நம்முடைய எல்லா கடவுளை திரும்பி பார்க்க வைக்கணும். இயேசுவை திரும்பி பார்க்க வைக்கணும். அவர் வல்லமையை வெளிப்பட்டதை உணர்ந்து, என்னை தொட்டது யார் என்று திரும்பி பார்த்து, கூட்டத்தை பார்த்து கேட்டாரே, அந்த மாதிரியான அனுபவத்தை நான் உணரணும். ஆண்டவரை உணர வைக்கணும், என்னுடைய ஆண்டவரை உணர வைக்கணும். அந்த வாரி உங்களுக்கு ஒரு விசுவாசம் வேணும். பிரியமானவர்களே, நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, கடவுளை அப்படி அசைக்க முடியும். நம்முடைய ஜபத்தினாலும் நம்முடைய தவத்தினாலும் இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் அப்படி பற்றி பிடிப்பதனாலும் கடவுளை நீங்க அசைக்க முடியும். அவர் திரும்பி பார்ப்பார். இப்போ வரால் முடியும், திரும்பி பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பெற எங்களை ஆன்மீக வாழ்க்கையிலே ஆண்டவரை உயர்த்தும். எங்களுக்கு ஒரு புதிய பார்வையை தாரும். ஏதோ கடமைக்கு வர்றோம் போகிறோம், அப்படி வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அவளுக்கு எல்லாம் நீங்கி சுகம் பெற்றாலே, எல்லாத்திலையும் சரீரத்திலும் மனசிலும் குணம் பெற்றது போல நான் குணம் பெறணும். வேறு ஜென்மம் எடுத்தது போல ஒரு அனுபவத்தை வேணும். ஒரு புது ஜென்மத்தை எடுத்தது போல ஒரு அனுபவத்தை வேணும். ஆண்டவர் எனக்கு தாரும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் தாமே நம்முடைய விசுவாசம் பெருக செய்து ஆண்டவரை பற்றி பிடிக்க உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து இந்த தவக்காலத்திலே வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்கு 314வது பாடல். வேறு ஜென்மம் வேண்டும், கூறு பரிசுத்த மாறிலா தேவனின், கூறு பரிசுத்த மாறிலா தேவனின் தேறுதலானவின் பேரு பெற இங்கே வேறு ஜென்மம். பாவ சுபாவமும் ஜீவியமும் மாறி தேவனின் சாயல் மேவுவதாகிய வேறு ஜென்மம். மானிட
வானவரின் கீருபாதானமாய் வரும் வேறு ஜென்மம் வேண்டும். மண்டாடுவோருக்கு நம்புவாய வேறு ஜென்மம் வேண்டும். மைந்த தேடாமல் மைந்த தேடாமல் வேறு ஜென்மம் வேண்டும். மண்ணின் பக்தராய் நன்னி நடக்க மண்ணினில் பக்தராய் நன்னி விண்ணீனில் புத்தராய் தன்னடி கொள்ளவும் வேறு வேண்டும். மாறுத வேறு ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்லாண்டவரே, ஒரு பெண்மணியின் வேதனை உம்மையே திரும்பி பார்க்க வைத்தது, வல்லமை உம்மிடத்திலிருந்து புறப்பட வைத்தது, உம்மை உணர்வடைய வைத்தது. ஆண்டவரே, அதுபோன்ற விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்ற உணர்வில் உம்மை ஆண்டவரே கேட்பதற்கான ஒரு வெளிச்சத்தை தந்ததற்காக இந்த நாளில் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, வேறு ஆதாரம் இல்லை, வேறு வழியே இல்லை என்று உமது பாதப்படியில் தன்னை தாழ்த்திய அந்த பெண்மணி போல ஆண்டவரே எங்களுக்கும் விசுவாச பார்வையை தாரும், தவக்காலத்திலே தாரும். ஆண்டவரே, உம்மை திரும்பி பார்க்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் ஆண்டவரே பெறுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே கிருபை செய்யும். வேறு ஜென்மம் வேண்டும் என்று பக்தன் பாடினது போல ஒரு புதிதாய் பிறந்த அனுபவத்தில் ஆண்டவரே நாங்களும் உம்மை தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. எத்தனை தூரம் எங்களை நடத்துகிறீர். சாட்சி சொல்ல வேண்டியவர்கள், சாட்சியாய் நடக்க வேண்டியவர்கள் ஆண்டவரே திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை எத்தனையோ தூரம் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளை விசேஷித்த நாளாக, சிறப்பு நாளாக, திருமண நாள், பிறந்த நாள் என்று பார்க்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆசீர்வதியும். கிம்ஸ் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்ற மகன் சந்தோஷத்தோடு சுகம் பெற்றேன், சுகமாகிவிட்டது ஐயா என்று ஆலயத்திற்கு வந்து நன்றி செலுத்த ஆண்டவர் அருள் தாரும். பலவீனப்பட்டவர்கள், வியாதிப்பட்டவர்கள், எங்கே செல்வது, யார் குணப்படுத்துவார் என்று ஆண்டவரே தெளிவில்லாமல் தடுமாறுகிற இந்த உலகத்திலே மெய்யான வைத்தியரே, பரிகாரியாகிய கர்த்தரே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மனநிறைவோடு அனுப்பும். இந்த உலகத்தில் நாங்கள் எதையும் கொண்டு வந்ததில்லை சுவாமி, எதையும் கொண்டு போவதும் இல்லை. ஆண்டவரே, எங்களுடைய மனநிலையை நீர் அறிகிறீரே. ஆண்டவரே, வேறு ஜென்மம் வேண்டும் என்று பாடின பக்தனை போல எங்களை தாழ்த்துகிறோம். இந்த 40 நாள் தவகாலம் எங்களுக்கு பிரயோஜனமாக அமையட்டும். ஆண்டவரே, யாராருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ ஆண்டவரே பிரார்த்தனை செய்கிறோம். கடல் கடந்து வெளியூர்களிலே, வெளிநாடுகளிலே இருக்கிற கல்வாரி குடும்பங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். எங்கிருந்தாலும் சந்தோஷத்தோடு இருக்கட்டும், சமாதானத்தோடு எங்கள் பிள்ளைகள் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் ஜெபங்கேடு நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களை மன்னித்தரும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் முடிவுகளே, ஆமேன். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே, ஆமேன். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.